போன வீடியோவில் நம்ம டாடா ஆரியா பற்றி வந்து பேசியிருந்தோம். நிறைய பேர் அந்த வீடியோக்கு நல்ல எங்கேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. எனக்கு தெரியாத நிறைய விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அந்த கமெண்ட்ஸ் மூலமாக கிடைச்ச ஒரு சில இன்சைட்ஸை நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டாக மோனோகாக் டிசைனில் வந்து ஒரே கிராஸ் ஓவர் எஸ்யூவி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஆரியா தான். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஆரியாவில் தான் ஃபர்ஸ்ட் வேரிகார் 400 இன்ஜின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து இருந்திருக்கு. ஒன்று வந்து டைகார், இன்னொன்று வந்து வேரிகார் 400 வந்து பார்த்தீங்கன்னா 400 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட 150 PS பவரோட வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் ஸ்போர்ட்டியர் கேரக்டர் அந்த டாடா ஆரியாக்கு வந்து கொடுத்துருக்கு. சில ஸ்பெஷல் எடிஷன்ஸ்ல டாடா மோட்டார்ஸ் டாடா ஆரியாவோட சேஃப்டி வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்காங்க. 10 ஏர்பேக்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, ABS, EBD, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரியான எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே வந்து கொட்டி கொடுத்துருக்காங்க. ஜெனான் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், AC இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் டாடா ஆரியால அப்பயே வந்து இருந்திருக்கு. இன்னமும் கூட இந்த டாடா ஆரியாவை எந்தூசியாசம் பாயிண்ட் ஆஃப் வியூல பர்ச்சேஸ் பண்ணி மின் குவாலிட்டியில மெயின்டைன் பண்ணி டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் அப்படி இருந்தும் டாடா ஆரியா ஏன் இந்தியாவில் ஃபெயில் ஆகுது, இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம்.